6.5%. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19%. வந்திருக்கிற உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5%. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19%. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை காட்டிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி 2 மடங்கு அதிகம் என்பது இதுதான் திராவிட மாடல் அரசின் வளர்ச்சி. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வெற்றி. திராவிட இயல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஓரிலக்கமாக மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி இருந்தது. இந்த 4 ஆண்டுகளில் மட்டுமல்ல, கடந்த காலத்தில் அதிமுகவில் இபிஎஸ் ஆக இருந்தாலும் ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் அவர்களெல்லாம் கடந்த ஒரு 10-11 ஆண்டு காலம் ஆண்ட நேரங்களில் அந்த பொருளாதார வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் 2010-11 முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது 13.12% இருந்தது. 13.12% என்பது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் கடைசியாய் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்த ஆண்டு. அதற்கு பின்னால் 12, 13, 14, 15, 16, 21 வரை ஓரிலக்க வளர்ச்சி என்கின்ற வகையில் மட்டுமே இருந்தது. மீண்டும் ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரிலக்க பொருளாதார வளர்ச்சியாக மாற்றி காட்டியவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள். இன்றைக்கு குஜராத்தை எதற்கெடுத்தாலும் மாடல் காட்டி கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தை பாருங்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். இந்த பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் கோவா, குஜராத் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் இடம்பெறவே இல்லை. இந்த ஓரிலக்க வளர்ச்சி என்கின்ற வகையில் உத்தரப்பிரதேசம் 8.99, ஆந்திரா 8.21, தெலுங்கானா 8.08, கர்நாடகா 7.37, மகாராஷ்டிரா 7.27. இந்த வகையில் ஓரிலக்க வளர்ச்சியை மற்ற மாநிலங்கள் பெரிய அளவில் குஜராத்தை பாருங்கள், மகாராஷ்டிராவை பாருங்கள் என்றெல்லாம் வாய்ச்சவடால் விட்டு கொண்டிருப்பவருடைய அவர்களுக்கு இடையே இன்றைக்கு தமிழ்நாடு 11.19% என்கின்ற வகையில் ஒரு மிக சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக உணர்ந்திருக்கிறோம். நேற்றைக்கு கூட தமிழ்நாடு திட்டக்குழுவின் நிர்வாகிகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் தமிழ்நாட்டின் மகளிர் பெற்றிருக்கிற வளர்ச்சி, அவர்களிடையே வளர்ந்திருக்கிற பொருளாதார வளர்ச்சி போன்றவைகளை மிக சிறப்பாக பட்டியலிட்டு இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் மகளிருக்கான வளர்ச்சி தமிழ்நாட்டில் முதலிடம் வகித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் இன்றைக்கு பெருமையோடு பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார், வருகிற 26 வெல்வோம், 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்கே நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கூட கேட்கலாம், 234க்கு 200 பெறுமா, வருவோமா என்கின்ற வகையில் நீங்களும் கூட கேள்வி கேட்கலாம். இது ஏதோ 2026க்கு திமுக கழகத்தினரை வேகப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு, திமுக கழகத்தினரிடையே ஒரு உந்துதலை ஏற்படுத்துவதற்கு முதல்வர் சொன்ன வாசகம் அல்ல. இது அவர் உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாய் நடந்த நிகழ்வை கணக்கில் வைத்து சொன்ன ஒரு செய்தி. கடந்த ஆண்டு தான் 2024 மே திங்களில் தான் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 பாராளுமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள், 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் 234இல் 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை 221.
234இல் 221 திமுக மட்டுமே கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றால் மீதம் இருக்கிற 13 மட்டுமே இன்றைக்கு கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக 8, தேமுதிக 2, பாமக 3 என்கின்ற வகையில் தேமுதிக திருப்பர ஒரு 13 தொகுதிகளில் மட்டுமே பிற கட்சிகள் கூடுதல் வாக்குகளை பெற்று 221 தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. இப்பொழுது பெண்ணாகரத்தில் இருப்பவர்களும் பாப்பிரெட்டிப்பட்டியில் இருப்பவர்களும் திருமங்கலத்தில் இருப்பவர்களும் சொன்னது, கடந்த ஆண்டு நாங்கள் கோட்டை விட்டு விட்டோம், இந்த 13 தொகுதிகளிலும் கூட வருகிற 26 மே திங்களில் நாங்கள் கூடுதலான வாக்குகளை பெற்று திமுக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பது வாசகம் ஏதோ அலங்காரத்திற்காக சொல்லப்பட்ட வாசகம் அல்ல. நிதர்சனமாய் யதார்த்தமாய் வருகிற தேர்தலில் 100க்கு 100% திமுக வெற்றிக்கனியை பறிக்கவிருக்கிறது என்கின்ற வகையில் சொல்லப்பட்ட ஒன்று. அந்த வகையில்தான் இன்றைக்கு திட்டங்களும் சாதனைகளும் மக்களை ஏராளமான வகையில் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சாதனைகளை திசை மாற்றி விடுவதற்கு, இந்த ஆட்சியின் திட்டங்களை வேறு வகையில் திசை திருப்பி விடுவதற்கு ஏராளமான முயற்சிகள் நடைபெறுகிறது. அதில் ஒன்றுதான் கரூர் சம்பவம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் கரூரில் நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்து எதிர்க்கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது, ஒரே நேரத்தில் ஒரு மருத்துவமனையில் 41 உடல்களை எப்படி கூராய்வு செய்ய முடியும் என்று கேட்கிறார். உடற்கூராய்வு ஒரே நேரத்தில் எப்படி இவ்வளவு உடல்களை செய்ய முடியும்? ஒரு உடல் செய்வதற்கே 1 மணி நேரம் ஆகும் என்றெல்லாம் புள்ளி விவரத்தை எடுத்து சொன்னார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதற்கு பதிலளிக்கும் வாய்ப்பை அடியனுக்கு தந்தார். நான் எழுந்து சொன்னேன், கரூர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் என்று 600க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கரூரில் இந்த துயர சம்பவம் நடைபெற்று விட்டது என்பதை அறிந்து தமிழ்நாட்டின் கரூரை ஒட்டி இருக்கிற சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, தர்மபுரி, அதேபோல் நம்முடைய திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களையும் மருத்துவ சார்ந்த களப்பணியாளர்களையும் அங்கே வரவழைத்ததன் விளைவு ஒரு 800க்கும் மேற்பட்டவர்கள், 1400க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் அந்த மருத்துவமனையிலிருந்து அந்த பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட உயிர்களை ஒரு உயிர் கூட போகாமல் பாதுகாத்திருக்கிறார்கள். இந்த 41இல் 39 பேர் பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்தே மருத்துவமனைக்கு வந்தவர்கள். 2 பேரில் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, அவருக்கு இணை நோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற நிலையில் மருத்துவமனையில் மரணம் அடைந்தார். அதேபோல்தான் இன்னொருவர் மிகப்பெரிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டு ஏராளமான விதிகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒருவர், அவர் மரணம் அடைந்தார். இப்படி மருத்துவமனைகளுக்கு வந்து மரணம் அடைந்தவர்கள் 2 பேர் மட்டுமே. சிகிச்சை பலனளிக்காமல் அல்ல, அந்த சிகிச்சை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மீதி 39 உடல்களும் இறந்த நிலையில்தான் மருத்துவமனைக்கு வந்தது. ஆனால் 200க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் ஒருவர் கூட பாதிப்பில்லாமல் இன்றைக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை முடித்து இல்லங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அதில் 2 பேர் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளானவர்களை முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு, மதுரையிலிருந்து இன்னமும் மேல் சிகிச்சை தேவை என்கின்ற வகையில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஒருவர் வந்து, அவர் நாளையோ நாளை மறுநாளோ இங்கே டிஸ்சார்ஜ் ஆகவிருக்கிறார். அந்த ஒருவரை தவிர்த்து மற்ற அனைவருமே இன்றைக்கு இல்லங்களுக்கு திரும்பி இருக்கிற சூழலை பார்க்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்காமல், வேகமாக இது மாதிரியான முயற்சிகளை எடுக்காமல் விட்டிருந்தால் நூற்றுக்கணக்கானவர்களை நாம் இழந்திருப்போம். அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் வேகமான இந்த நடவடிக்கை என்பது நூற்றுக்கணக்கான உயிர்களை பாதுகாத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது இந்த கணக்கை சொன்னார். அப்போது நான் சொன்னேன், அங்கே இருக்கிற ஃபாரன்சிக் டாக்டர்ஸ், உடற்கூறாய்வு மருத்துவர்களை பொறுத்தவரை 3 பேர் இருக்கிறார்கள். வெளி மருத்துவமனைகளிலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் 22 பேர், 25 மருத்துவர்கள், 5 மேசைகள்,
இரவு 1:45 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 4 மணி வரை உறக்கமே இல்லாமல் உணவு இல்லாமல் அந்த மருத்துவர்கள் மிக கடுமையாக உழைத்து இந்த 40 உடல்களை இன்றைக்கு உடற்கூறாய்வு செய்திருக்கிறார்கள். உடற்கூறாய்வு செய்த விஷயங்கள் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்று எந்த நீதிமன்றம் கேட்டாலும் மருத்துவத்துறையின் சார்பில் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தர தயாராக இருக்கிறோம். இப்படி ஒரு 14 மணி நேரம் கடுமையாக உழைத்து உடற்கூறாய்வு செய்யப்பட்ட மருத்துவர்களை கொச்சைப்படுத்துகிற வகையில் இது போன்ற கருத்துக்களை சொல்வது தவறு என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவரிடத்தில் இன்னொரு செய்தியும் சொன்னோம், சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம். கடந்த ஜூன் திங்கள் 12ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு செல்லவிருந்த ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி 230 பேர் பயணித்த விமானத்தில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்து 229 பேர் சம்பவ இடத்திலேயே மறைந்து போனார். அந்த 229 பேரும் கைவேறு, கால்வேறு, தலைவேறு என்கின்ற வகையில் உடல் பீந்து போன நிலையில், கருகி போன நிலையில் கட்டைகளாக அவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். அப்படி எடுத்துச் செல்லப்பட்ட 229 உடல்களையும் எத்தனை மணி நேரத்தில் குஜராத் மருத்துவர்கள் உடற்கூறாய்வு செய்தார்கள் என்றால் வெறும் 12 மணி நேரத்தில் உடற்கூறாய்வு செய்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 229 உடல்கள் 12 மணி நேரத்தில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அது சாத்தியம் என்கின்ற போது 14 மணி நேரத்தில் 41 உடல்களை உடற்கூறாய்வு செய்ய முடியாதா என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறோம். இப்படி திசை மாற்றி விடுவதற்கு, திசை திருப்பி விடுவதற்கு தமிழக அரசின் சாதனைகளை, திட்டங்களை, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய உழைப்பை இன்றைக்கு மடைமாற்றம் செய்வதற்கு செய்யப்படுகிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இன்றைக்கு முட்டுக்கட்டைகளாக இருப்பவர்கள், தடுப்பு போட்டு கொண்டிருப்பவர்கள், தற்காத்து கொண்டிருப்பவர்கள் திரு பொன்ராஜ் போன்ற சமூக ஆர்வலர்கள். எனவே பொன்ராஜ் அவர்கள் இங்கே உரை நிகழ்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் சென்னை தெற்கின் அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து இந்த மிக சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்து, இந்த சிறப்பான கூட்டம் ஒரு குறுகிய கால இடைவெளியில் இந்த அளவுக்கு எழுச்சியோடு நடைபெற எல்லா வகையிலும் காரணமாக இருக்கிற 10வது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், 13வது மண்டல குழுவின் தலைவர் இனிய நண்பர் துரைராஜ் அவர்களுக்கும், இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் மோகன்குமார் அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ், காரம்பாக்கம் கணபதி, அதேபோல் நம்முடைய ஏஎம்பி பிரபாகர் ராஜா உள்ளிட்ட ஆளுமைகளுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை, வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.